இந்த வேலூர் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்? இந்த பகுதியில் பால் போன்ற ஆறு எவ்வளோ அப்படியே இரு கரைகள் அப்படியே ஒரு காலத்தில் கடம்பிறந்து அப்படியே பால் போன்ற ஒரு ஆறு. இன்னைக்கு பாலும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, மண்ணும் கிடையாது, சாக்கடை கழிவு ஓடிட்டு இருக்குது, சாக்கடை ஓடிட்டு இருக்குது. இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், பக்கத்து மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருக்கிறார். காலையில் அந்த அமைச்சரை பிடின்னு பிடிச்சிட்டேன். இவரை பிடிக்கணும், ஆனால் மனசு வர மாட்டேது. என்ன பண்றது? ஒன்னே ஒண்ணுதான் நான் கேட்கிறேன் இவர்கிட்ட. இதுக்கு முன்பு நீர்வளத்துறை இருந்தது, அதையும் பிடிங்கிட்டாங்க. ஏன் பிடிங்கிட்டானா, இந்த ஜாதியில் பிறந்துட்டார், அதான் பிடிங்கிட்டாங்க. நான் கேட்டேன், அப்போ ஒரே ஒரு தடுப்பணை கட்டியிருக்கலாம்ல இந்த பாலாத்தில். அவர் காலத்தில், ஒரு அமைச்சராக காலத்தில் ஒரே ஒரு தடுப்பணை எங்கேயாவது கட்டியிருக்கலாம் இல்லை? இந்த பாலாத்தில் எப்பயாவது வெள்ளம் மழை காலத்தில் தண்ணி போகுது, அந்த தண்ணியை ஒரு தடுப்பணை கட்டினா கொஞ்சம் தண்ணி தேங்கி நிற்கும். தேங்கி நின்றுச்சுன்னா சுற்றி 20-30 கிலோமீட்டரில் உங்கள் கிணத்துல தண்ணி இருக்கும், உங்கள் போரில் தண்ணி இருக்கும், விவசாயம் பண்ணலாம், குடிக்கிறது தண்ணி பயன்படுத்தலாம். இது அடிப்படை. இன்னைக்கு கூட போய் கேட்கல, இன்னைக்கு கூட அமைச்சர் தான் அவர். ஒரு தடுப்பணை. இதுதாயா வளர்ச்சி திட்டங்கள், இதுதாயா வேணும். நீங்க கொடுக்குற உங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின், இந்த ஏமாத்து வேலை, டக்கால்ட்டி வேலைலாம் வேண்டாம், வேண்டாம். யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுங்கயா, வேலையை கொடுங்க, சுயமரியாதை வாழணும்யா. நாங்க எவ்வளவு காலமா அடிமையா இருப்போம்? அதுக்காக தான் கேட்கிறேன், தமிழ்நாட்டை மீட்டெடுங்கள், திராவிட மாடலுக்கு விடை கொடுங்கள், தமிழகத்தை மீட்டு கேடுங்கள். திராவிட மாடலுக்கு விடை கொடுக்கணும், திராவிட ஆட்சிக்கு விடை கொடுக்கணும், திமுக ஆட்சிக்கு விடை கொடுக்கணும். போதும். திராவிட மாடல் என்ன மாடல்? இது பழைய அம்பாசிடர் மாடல். இது இப்ப யார் அம்பாசிடர் வச்சிருக்கீங்களா? முடிஞ்சு போச்சு. பழைய மாடல்யா, பழைய மாடல். ஒதுக்குங்க, ஒதுக்கு. அது இப்ப அம்பாசிடர் கார் வச்சுக்கிட்டு ஷோ கேஸை வச்சு தொடச்சி கிடிச்சு வச்சுட்டு இருக்கான் வீட்டுக்குள்ளே. ஏன்னா ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் திராவிட மாடல். அதனால இந்த மாடல் போதும். புது மாடல், எங்க மாடல் ஆதரவு கொடுக்கணும்.